நிறைய விஷயங்கள் பேசுவாங்க வருவாங்க. அதெல்லாம் இல்லாம எல்லாமே உடைச்சு பர்ஃபெக்டா ஒரு ட்ராக்ல வந்து நம்ம போறோன்றது தான். தோல்விகள் இல்லாம வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. மறுபடியும் வந்து இன்னொரு முறை நான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஒரு முறை சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். முத்துக்குட்டி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது பேசணும்னா நீங்க பேசலாம். சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முத்துக்குட்டி திருநெல்வேலியிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். எஸ் சார். சார் இப்போ டவுட் செக்ஷன்ங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு டவுட் கேட்கலான்னு பார்த்தேன். இந்த ஒரு 1 மினிட் சார். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே 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 சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே. சார் என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? முத்துக்குட்டி சார் என்னோட வாய்ஸ் கேக்குதா? கிளியர் பாபு, கிளியரா இருக்கு. கேக்குது சார். யா. ஸோ ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரே ஒரு மொபைல் நம்பர் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். வித்தவுட் நாலேஜ் த கான்செப்ட் ஒன் ஜாயின் ஹெல்பிங் க்ரௌட் ஜெனரேட் பிளான். அதாவது நம்மளுடைய ஆப்போசிட் ஆளுடைய நாலேஜ் இல்லாத நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த 20 rupees பின் வந்து வரும்போது நீங்க அதை வந்து பர்ஃபெக்டா அவங்களுக்கு வந்து எல்லாம் புரிய வச்சுதான் நீங்க வந்து பண்ணணும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அவேர்னஸ் வந்துட்டு helping concept and sponsor and clearly understand this project before activate your ID. அதுதான். ஸோ அவங்களுக்கு நீங்க வந்து ஃபுல் அவேர்னஸ் வந்து கொடுத்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஒரு 100 நிமிஷத்துல நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ண அந்த ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த 100 நிமிஷம் வந்து உங்க ஐடியில வந்து பிளேஸ் ஆகும். டிஸ்பிளே ஆன உடனே நீங்க வந்து அந்த 1000 rupees வந்து இமிடியேட்டா அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ண சொல்லணும். 20 rupees பர் பின். 20 ரூபாய்க்கு மேல வந்து நீங்க யாருமே வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 25 rupees 30 rupeesன்னு கூட சேல்ஸ் பண்ணக்கூடாது. 10 rupeesக்கு நீங்க பை பண்ணிக்கலாம், 20 rupeesக்கு நீங்க வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது, அதே மாதிரி நீங்க வந்து எனி என்கொயரி நீங்க வந்து இமிடியேட்டா நீங்க உங்க சாட் பாக்ஸ்ல வந்து பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்மின்ல இருந்து இமிடியேட்டா உங்களுக்கு வந்து ஆக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ யாராவது ஃபோன் எடுக்கல அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்க வந்து நீங்க இமிடியேட்டா நீங்க சாட் பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அட்மின் சப்போர்ட் வந்து கிடைக்கும். இமிடியேட்டா உங்களுக்கு வந்து அதுக்குண்டான விஷயங்களை வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஓகே. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், எனி யூபிஐ ஐடி நீங்க வந்து உங்களுடைய இதுல வந்து நீங்க லோட் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல்ல. ஒன்ஸ் நீங்க யாருக்காவது நீங்க டொனேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரீஃபண்டபிள் கிடையாது. கிஃப்ட் நம்ம ஒருத்தர் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்ததுதான். ஸோ இதுல ரொம்ப தெளிவா இருங்க. சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மார்னிங் சொல்லியிருக்காரு. சிஸ்டம் தன் கடமையை செய்யும், அவ்வளவுதான். இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றவங்க மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படின்றதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க சொல்லிக்கிறேன். ஓகே. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க வந்து 20 rupees பின் நீங்க வந்து பை பண்ணி அதுல நீங்க வந்து போகும்போது இந்த பேஜ் வரும். இதை ஃபுல்லா நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்ரி டிக் பாக்ஸ் வரும். அந்த டிக் பாக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப தெளிவா இருக்கும், தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க படிச்சு பார்த்துட்டு யாரெல்லாம் உள்ள வராங்களோ டொனேட் பண்ணணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுத்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வெல்கம் முத்து சார், முத்துக்குட்டி சார். சார் வெல்கம் சார். கரெக்ட். குட் மார்னிங் சார். சார் இந்த ஒரு டவுட் வந்து என்ன கேட்கணும் அப்படின்னா, நம்ம 1000 ரூபாய் அனுப்புனதுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு 2 பேர்கிட்ட இருந்து வருது. அப்புறம் வந்துட்டு ஒரு 500 ரூபாய் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோங்கிறீங்க. சரி, ரெண்டாவது இதுல வந்துட்டு இந்த ஸ்பான்சர் ஐடி, ஸ்பான்சர் இன்கம்னு ஒரு இது இருக்கு சார்.
இந்த ஸ்பான்சர் இன்கம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்சருக்கு போயிருமா, இல்ல அந்த அவர் வர்றவர் தான் அனுப்பணுமா ஸ்பான்சருக்கு? இப்ப நான் வந்துட்டு ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ஸ்பான்சர் இன்கம் வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு ஒரு 500 ஒரு அமௌண்ட் அனுப்ப நீங்க வேண்டிய. சிம்பிள், நீங்க தான் அனுப்பணும். எப்படி சார்? நீங்க தான் சார் அனுப்பணும். நீங்க அப்படிங்களா? அனுப்புற மாதிரி தான் இருக்கும். எஸ் சார். அது ஏன்னா இதுல இப்போ வந்துட்டு ஒரு 2 பேரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அது நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம இத்தனை பேர் அனுப்பியிருக்கோம், இத்தனை பேர் வந்திருக்குன்னு. நிறைய ஆட்கள் வரும்போது யார் அனுப்புனாங்க யார் அனுப்பல அப்படிங்கறத வந்துட்டு ட்ரேஸ் அவுட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இல்ல சார், இருக்கும். அப்படி இல்ல. உங்களுக்கு இது ட்ராக் ரெக்கார்ட் ஆல் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஐடியில கெட் ஸ்பான்சர் இன்கம், அதுக்கப்புறம் தனித்தனியா இருக்கும். யாருக்கு உங்களுக்கு அசம்பிள் ஆயிருக்கோ ரிசீவ்டு ஹெல்ப், சென்ட் ஹெல்ப் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க தான் கவனிக்கணும், நீங்க தான் பார்க்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்துருக்கீங்க, அது உங்களுடைய உழைப்பு. அந்த உழைப்பை ஃபாலோ பண்றது உங்களுடைய வேலை தான். யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுல ஃபோன் நம்பர்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். நீங்க கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம். ஓகே சார், ஓகே. இது உங்களுடைய ஒர்க் தான். நீங்க தான் பண விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 100 பேர் நீங்க கொடுத்தா கூட 100 பேர் யார் யாருன்றது உங்க டிஸ்பிளேல இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்பான்சர் இன்கம் வந்து கரெக்டான முறையில வந்து சேரும். அது ஒரு பிரச்சனை இல்லை. கரெக்ட் சார், கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து குளோனிங் ஐடி வந்துட்டு அவங்க ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்கம் வருது. ஸ்பான்சருக்கு வந்துட்டு இன்கம் வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க பண்ணாதான் உண்டு. இல்ல, நாட் ஓன்லி ஸ்பான்சர் இன்கம் சார். இதுல என்ன சிஸ்டத்துல என்னெல்லாம் கொடுத்துருக்கோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ற விஷயம் மட்டுமே போதும். தனிப்பட்ட முறையில ஸ்பான்சர் இன்கம், குளோனிங் இன்கம் இதெல்லாம் சொல்ல வேண்டாம். சிஸ்டத்துல உங்களுக்கு டிஸ்பிளே வரும், அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். சிம்பிளா வச்சுங்க. ரொம்ப நிறைய நம்ம யோசிக்கணும். சிம்பிளா இந்த விஷயத்த இது இங்கிருந்து வரும், வந்துச்சா இல்லையா ஃபாலோ பண்றது நம்ம வேலை. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். நன்றி சார், நன்றி சார். நீங்க வந்து எனி கொஸ்டின்ஸ் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறோம், நீங்க பேசலாம். ஓகே, வெல்கம் மிஸ்டர் விஜய் சார். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. விஜய் சார், நீங்க அன்மியூட் டச் பண்ணுங்க, ஸ்டே மியூட் டச் பண்ணாதீங்க. ஓகே, எஸ் எஸ் சார், எஸ் சார். சார் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ப்ளீஸ் நீங்க வந்த உடனே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே விஜய் சார், உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அதை ஜஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். திருவாசகம் ப்ளீஸ் வெல்கம். திருவாசகம், திருவாசகன் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். சார் வணக்கம். எஸ் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, நீங்க பேசலாம் சார். நான் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில இருந்து பேசுறேன் சார். ஓகே சார், இப்போ நம்ம வந்து இதுல பின் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட டவுன்லைன்ல ஒரு 20 பேருக்கு பின் வாங்கணும் அப்படின்னா, நான் இப்போ ஜாயின் பண்ண பிறகு உள்ள போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா பின் ஆப்ஷன் இருக்குமா எப்படி சார்? இல்ல லீடர் கிட்ட தான் சென்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குங்களா? லீடர் கிட்ட தான் நீங்க சென்ட் பண்ணி வாங்கணும் சார். ஓ அப்படிதான். இப்போ அவங்ககிட்ட ஒரு 20 பின் வேணும் அப்படின்னா அப்ப லீடருக்கு அமௌண்ட் போட்டு அந்த பின் அதுக்கு பிறகு தான் வாங்கணும் என்ன சார்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். பாபு சார் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். எஸ் சார். யாரெல்லாம் 100 பின் வாங்குறீங்களோ அவங்க 10 rupees கொடுத்தா போறோம். 100 பின்னுக்கு மேல வாங்குறவங்க அங்க அந்த இருக்கிற அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய வேலெட்டுக்கு உங்க ஐடி நம்பர் அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வேலெட்டுக்கு 100 பின் அனுப்பிச்சிடுவாங்க. வெறும் 1000 ரூபாய் அனுப்பிச்சிங்கன்னா போறோம் 100 பின் அனுப்பிச்சிடுவாங்க. சப்போஸ் எனக்கு 80 பின்னு தான் வேணும், 60 பின்னு தான் வேணும், 90 பின்னு தான் வேணும்னா உங்களுடைய லீடர் யாரோ அவங்கள்ட்ட நீங்க வாங்கிக்கலாம். 20 ரூபாய் கொடுத்து தான் வாங்கிக்கணும். 100 rupees ஒரு பின்னு வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினா நீங்க மினிமம் 100 பின் அங்க வாங்கிக்கலாம். இல்ல சார் எனக்கு 10 பின்னு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 10 பின்னுக்கு வந்து 200 ரூபாய் கொடுத்து நீங்க உங்க லீடர்ட்ட வாங்கிக்கலாம். இல்ல யாராவது வேணா நம்ம குரூப்ல ஃபாலோ பண்ணுவோம், கண்டிப்பா யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய ஐடி நம்பர் அனுப்பிச்சீங்கன்னா அந்த ஐடிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே சார், ஓகே. அதான் நம்ம கேட்கறேன். இப்போ நான் என்னோட என்ட்ரி போட்டுட்டு நான் அடுத்து எனக்கு கீழே போடுறப்போ
அவங்களுக்கு அந்த பின் போடுறதுங்கிறது மேக்சிமம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப லீடர் தான் சார் ஓரளவுக்கு இது போட்டு ரொம்ப கொடுக்குற சிம்பிள். மாதிரி. நம்ம அதிகமாவே பேச வேண்டாம். ஒரே விஷயம் தான், நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்குள்ள வந்துடும். உங்களுடைய ஓகே டவுன்லைன் சார். டைரக்ட் ரெஃபரல் எத்தனை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு பின் வேணும், உங்க பின் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பின் போட்டிருக்கீங்க, யாருக்கெல்லாம் போட்டிருக்கீங்க, எந்தெந்த ஐடிக்கு போட்டிருக்கீங்க, எல்லாமே அதுல காமிச்சிடும். ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். என்னோட லீடர் சொல்லி வாங்கிக்கலாம் என்ன சார்? என்ன சார்? இல்ல அடுத்து எனக்கு பின் எவ்வளவு வேணும் அப்படின்னாலும் என்னுடைய லீடர்கிட்ட கேட்டு நான் சார் நான் தான் வாங்கிக்கலாம். நான் இப்ப அதான் சொன்னேன். என்னன்னா உங்களுக்கு 100 பின் வேணும்னா நீங்க டைரக்டா அந்த நம்ம சைட்ல இருக்கிற நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்க பின் வாங்கிக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே. 10 ரூபா போறோம் ஒரு பின்னுக்கு. நீங்க எனக்கு குறைச்சு பின் வேணும் அப்படின்னா நீங்க உங்க லீடர்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே தேங்க்யூ சார். இது தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாமே உங்களுக்கு சிஸ்டம் வழியா நீங்க வந்துட்டு அந்த சாட் பாக்ஸ்ல கூட உங்களுக்கு வந்து எல்லாமே டிஸ்ப்ளே வரும். சோ ஓகே நீங்க பாபு, நெக்ஸ்ட் ஒருத்தர கூப்பிடுங்க பாபு. அதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அடுத்தது கூட, ஏன்னா இது வந்து கண்டினியூ ஆகக்கூடாது. என்ன டவுட்டோ அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க. ஓகே, கிரி நற்பவி, வெல்கம் சார். சார் வணக்கம் சார். நான் வெள்ளிங்கிரின்னு சொல்லிட்டு தென்காசி இருந்து பேசுறேங்க சார். எஸ் சார். வணக்கம் சார். இப்போ எனக்கு நம்மளோட சிஸ்டமோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 AM to 8 PM லாஸ்ட் மீட்டிங்ல சொல்லியிருந்தீங்க. ஆமா. சப்போஸ் இப்போ ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க, சப்போஸ் ஒரு ஜென்ஸ் அவங்க ஒர்க்கிங்ல ஒரு மீட்டிங்லயே இருந்தா அந்த 100 மினிட்ஸ் சப்போஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, பட் வேணும்னு பண்ணல, அந்த மாதிரி டீஆக்டிவேட் ஆயிடுச்சு போது நெக்ஸ்ட் என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் சார் ஆக்டிவேட் பண்றதுக்கு? அதுக்கு இல்ல இமிடியேட்டா மறுபடியும் அவங்க 20 rupees பின் வாங்கிட்டு அவங்க மறுபடியும் உள்ள வரலாம். ஓ எஸ். என்ன ஒண்ணு சீனியாரிட்டி மிஸ் பண்ணிடுவாங்க அவங்க. இல்ல சார், ஒரு செகண்ட் லெவல்லயோ தேர்ட் லெவல்லயோ அந்த லெவல்ல அது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். அந்த டைம் கேக்குறேன் சார். அந்த டைம் நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல நீங்க வந்து பிளேஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஆக்ஷன் வந்து அட்மின் வந்து எடுப்பாங்க. ஓகே சார். தேங்க் யூ வெரி மச் சார். தட்ஸ் என்னோட டவுட். தேங்க் யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. வெல்கம் மிஸ்டர் பாசிட்டிவ் பிரபு. சார் வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம். எஸ் சார். சார் ஒரு 5 கொஸ்டின் இருக்கு சார். கம்பெனி பிடிஎஃப் இருக்குங்களா? பிடிஎஃப் ரெடி ஆயிடுது சார். ரெடி ஆயிட்டு இருக்கு, வந்துடும். ஓகே. கம்பெனி கான்டாக்ட் நம்பர்? கம்பெனி கிடையாது சார், இது சிஸ்டம். ஓகே. நீங்க தான் வந்து கான்டாக்ட் நம்பர் நீங்க தான் கொடுக்கணும் இப்போ எங்களுக்கு. புரியுதுங்களா? இப்ப நம்ம எல்லாருமே இதுல வந்து ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோம். கம்பெனிக்கு நீங்க பணம் அனுப்ப போறது இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவாயிடுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க தான் சிஸ்டம், நான் தான் சிஸ்டம், ராமலிங்கம் சார் தான் சிஸ்டம், வர்பர பேஸ் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிஸ்டம். அப்போ சிஸ்டத்துக்கு சிஸ்டம் நம்பரே நீங்க கேட்டீங்கன்னா அப்போ உங்க நம்பர் தான் கொடுக்கணும் எங்களுக்கு. இல்ல சார், இது ஹெல்ப்லைன் நம்பர், மொபைல் நம்பர் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, உங்க பின் வாங்குறதுக்கு நீங்க பின் ஜெனரேட் பண்றதுக்கு 100 பின் வாங்குறதுக்கு சார் சொன்ன மாதிரி அந்த உங்களுக்கு மொபைல் நம்பர் தருவாங்க. அதுக்கு நீங்க பே பண்ணி நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பாபு சார் ஒரே நிமிஷம். பிரபு, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து என்ன விஷயம் இருந்தாலும் அதுல சாட் பாக்ஸ் இருக்கும். ஓகே. நீங்க என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போட்டீங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதுல போன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இருக்காது. ஓகே. நீங்க வந்து இது பின் வாங்குறதுக்கு மட்டும் தான் நம்பர் இருக்கும். பாக்கி எல்லாத்துக்கும் வந்து சாட் பாக்ஸ பயன்படுத்திட்டீங்கன்னா இமிடியேட்டா உங்களுக்கு கிடைக்கும். பிரான்ச்சஸ் எதனா தரீங்களா அதுக்கு? இல்ல, பிரான்ச்சஸ் எல்லாம் கிடையாது சார். பிரான்ச்சஸ் 100 பின் வேணா கம்பெனி டைரக்டா வாங்கிக்கலாம், 10 ரூபாய்க்கு கிடைக்கும். சப்போஸ் கம்மி ஆகும்போது அப்ளைன் கான்டாக்ட்ல வாங்கிக்கலாம். அப்ளைன் கான்டாக்ட். எஸ் எஸ் எஸ். ஓகே. இதுக்கு ஸ்பான்சர் வந்து 2 பேர் மட்டும் கொடுத்தா போதும் இல்லையா? மினிமம் 2 பேர் சார். அதான் நம்மளுக்கு நல்ல பிரபு சார், நீங்க கேக்குற 5 கொஸ்டினுக்கும் இதான் இப்ப ஆன்சர். என்னன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 பின்னு போட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கேட்ல வருவீங்க. 25 பின்னு போட்டீங்கன்னா எல்லாமே டைரக்ட் ரெஃபரல். இது என்ன குமுலேட்டிவ் தானே? இது 12 பேர் இத்தனை பேர்ல இத்தனை நாள்ல கொடுக்கணும் ஏதோ கம்பல்சரி இல்ல? அதெல்லாம் கிடையாது சார். மினிமம் 2 பேர் கொடுக்கணும் சார். ஓகே. மினிமம் 2 பேர் கொடுக்கணும். மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இல்ல கேட்டுங்க, நான் சொல்ற விஷயத்தை கேட்டுங்க. 12 ஐடி எப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணோமோ அப்போ வந்து நீங்க இந்த பேசிக் பொசிஷன் வரும். சிஸ்டம் ப்ரமோட்டர். அவ்வளவு சிஸ்டம் ப்ரமோட்டர். ஓகே. டைம் லிமிட் இல்ல. ஓகே. இது கம்பெனி அட்ரஸ் எதனா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சார்? இல்ல சார், எதுவுமே கிடையாது இதுக்கு. ஏன்னா யாருக்கு கம்பெனிக்கு நீங்க 1 ரூபாய் பணம் அனுப்ப போறது கிடையாது சார். ஓகே சார். இருந்தாலும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த லொகேஷன், ஏதாவது அட்ரஸ் இல்ல அட்ரஸ் வந்து அதான் சார். நான் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணேன்னா என்னுடைய லொகேஷன் தான் நான் சொல்லணும் என்னுடைய டீமுக்கு.
ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க லொகேஷன் சார். நல்லா அதான் திரும்ப சொல்றேன், இது ஒரு கிரியேட்டர் பண்ணிருக்காரு. எத்தனை எம்டிகளுக்கு கீழே ஓகே நம்மளாம் சார். இப்ப பணியாற்றி ஸ்டார்ட் இருக்கோம். அப் கேக்குறேன் சார். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, எங்க இருந்து ஆரம்பிச்சு எந்த லொகேஷன்ல இருந்து ஏதாவது ஸ்டார்ட் லொகேஷன்ல பண்ணணும் சார் எனக்கு வெப்சைட்டே உங்களுக்கு டெலி இதாயிரும் சார். நல்லா புரிஞ்சுங்க. இதுல கிரியேட்டர் வந்து யார் யாரு நம்மள்ட்ட முன்னாடி வர்றாங்களோ அவங்க எல்லாம் இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துருவாங்க. புரியுதா? அதனால நம்ம வெளியில யார்ட்டையுமே நம்ம இன்ஃபார்மே பண்ணாம இருக்கோம், வெளி மாநிலங்களுக்கு கூட. சரி. இப்ப இருக்கிற நம்ம எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சா, நம்மள இருந்து தான் ஃபர்ஸ்ட் தோங்குது இது. ஓகே. ஆமா. இது வந்து நாளைக்கு வந்து கம்பெனி கிடையாது, கம்பெனிக்கு போன் நம்பர் கிடையாது, கம்பெனிக்கு எம்டி கிடையாது, நாளைக்கு நீங்க பொறுப்பு கிடையாது, நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா கம்பெனிக்கு வந்து 100 ரூபாய் நீங்க அனுப்புறது கிடையாது. நீங்க 1000 ரூபாய் ஒரே ஒரு 1000 ரூபாய் உதவி பண்றோம். அந்த 1000 ரூபாய் உதவி பண்ணிட்டு அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை பண்ணிட்டோம்னா போரும் பிரபு. அவ்வளவுதான். சரி, நம்ம எல்லாமே கிளியர் எல்லாரும் சார். சேர்ந்து தான் இதை சூப்பரா நடத்துறோம். இருக்கு சார். எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. எனக்கு கேட்கிற கொஸ்டின் கீழே என்ன வருதுன்னா, தமிழ்நாடு சொல்றீங்க, எங்க ஸ்டார்ட் அப், எந்த லொகேஷன், யார் ஆரம்பிக்கிறாங்க, யார் சார் நான் நீங்க திருப்பி கேட்டீங்களா பிரபு? நான் திருப்பி சொல்றது பதிலுக்கு தான் சொல்ல முடியும் என்னால. நீங்க எங்க லொகேஷன் கிடையாதுன்னு வெப்சைட் இருக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இதை உதவி பண்ணா போறோம். ஓகே ஓகே பிரபு சார், நீங்க எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அது லொகேஷன். எஸ் சார், இங்க 78 பேர் வந்திருக்கோம்ல சார், 78 பேரும் இதுக்கு பொறுப்பானவர்கள் தான், தகுதியானவர்கள் தான். ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. கேட்கணும்னு தோணி இருக்கும். மேபி எனக்கு கேட்டது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் மெயினான கொஸ்டின். மேஜரான கொஸ்டின் தான் நான் கேட்டிருக்கேன். இதுல நிறைய பேர் 90% கிளியரா இருக்கும். இதை தவிர்த்து வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா, டைம் ஷார்ட்டா இருக்கு, உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, சிம்பிள், அவ்வளவுதான். ராம்குமார், நீங்க பேசலாம் சார். இப்ப வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்ல பேமெண்ட் பண்ணாம போறவங்களுக்கு சார்ட் பாக்ஸ்ல கொடுக்க சொல்லி கேக்குறீங்க சார். கேக்குதா? கேக்குது, நீங்க பேசலாம் சார். இப்ப வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்ல மிஸ் ஆகுறவங்க வந்து அட்மினுக்கு சார்ட் பாக்ஸ்ல கொடுங்கன்னு சொல்றீங்க. ஓகே. அத வந்து அவங்களோட ஐடியிலேயே அன்பிளாக் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டால் இன்னும் ஹை ஆகுறப்ப இந்த ஒர்க் வந்து தனியா அட்மினுக்கு ஒரு சுமையா ஆகாதுங்கிறது என்னோட சஜெக்ஷன். இல்ல சார், அவங்களே பண்ணிக்க முடியாது அந்த ஐடியில. அந்த ஐடியில அவரோட ஐடியில அவர் எப்படி பண்ணிக்குவாரு சார்? இப்ப வந்து எல்லாருமே எல்லா கம்பெனிலயும் இருக்கும். குரோர்பதி கிளப் அப்படிங்கிறதுல நான் வந்து 2 ஹவர்ஸ்ல பண்ணலைன்னா திரும்பி என்னோட ப்ரொஃபைல்ல போய் அதுல அன்பிளாக் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. ஓகே. பார்த்தோம்னா எந்தெந்த பிளான்ல அன்பிளாக் இருக்குன்னு காமிக்கும். அதை டிக் பண்ணிட்டு அன்பிளாக் பண்ணோம்னா எனக்கு நான் ஸ்பான்சர் பண்ற லிங்க் வந்துடும். நானே 2-3 வாட்டி பண்ணிருக்கேன். ஓகே சார். ராம் சார், எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இங்க வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க இந்த சிஸ்டத்துக்கு நீங்க வந்து என்ன விஷயங்கள் இருக்கோ நீங்க வந்து சென்ட் பண்ணுங்க. இங்க சிஸ்டத்தை மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சிஸ்டம் தன் கடமையை செய்யும், அவ்வளவுதான், சிம்பிள். இல்ல சார், சிஸ்டமை மாத்த சொல்லல. அன்பிளாக்ங்கிற உங்களுக்கு வர ஒரு பணி சுமைய குறைக்கிறதுக்கு சாஃப்ட்வேர்ல அந்த பிளான் அன்பிளாக் ஆப்ஷன் அது ஃபியூச்சர்ல பார்ப்போம் சார். பாபு சார் ஒரு விஷயம். பாபு சார், நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ராம்குமார் சார், நம்ம டே 1ல வந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெளிவா வந்து நம்ம புரிய வச்சு வந்துடுறோம், ரைட்டா? அவங்களுக்கு ஒரு ஆசை வரலாம். இல்ல சார், 2வது லெவல்ல வரணும். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து இப்ப 10,000 ரூபாய் வருது, 20,000 ரூபாய் வருது. 4th லெவல்ல 20,000 ரூபாய் வந்தா 10,000 ரூபாய் வந்து அவர் எடுத்துக்கிட்டு 6,000 ரூபாய் எடுத்துட்டு மிச்சத்தை பூரா அவரு மேல அப்கிரேட் பண்ணி ஆகணும், அப்படித்தானே? ஆமா சார். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க அந்த 10,000 ரூபாய் முதல்ல வருது இல்ல, அதை முதல்ல அனுப்பினால் மட்டும்தான் அடுத்தது வரும். எல்லாமே மொத்தமா வராது சார். அந்த ஆப்ஷனுக்கே நான் சொல்லல சார். இப்ப ஒரு டெத், ஓகேவா, அம்மாவோ அப்பாவோ எங்களுக்கு இறந்துருக்காங்க, அன்னைக்கு போன் எடுக்க முடியாது. சரி, அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஆப்ஷன்லயோ உங்களுக்கு வந்து அதோட பணி சுமை ஜாஸ்தி ஆகுதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். எனக்கு இல்ல நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி அத மாதிரி பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கறத. ஓகே சார், நான் என்னோட அபிப்பிராயத்தை சொன்னேன் சார். அது நீங்க பாத்துக்கோங்க. இது காலப்போ சார், இது வந்து எப்படின்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த விஷயத்த
முதல்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு நீங்க கொடுத்துட்டு இருப்பீங்க, அவர் போனை எடுக்கல அப்படின்னா அவரோட அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்ளை நம்பர் உங்களுக்கு வந்துடும். அவங்க அப்ளைன்ட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவரும் அதை வந்து பண்ணல அப்படின்னா நீங்க சொல்ற விஷயம் கண்டிப்பாக அதை வந்து நல்ல விஷயமா இருந்தா கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். அதற்கான ஏற்பாடை நம்ம பண்ணி வைப்போம். ஏன்னா எது இருந்தாலும் இப்ப நீங்க ராம்குமார் சாருக்கு வந்து இப்ப நாங்க சொல்றதுதான் கேட்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது சரியா இருந்தா சரியா பண்ணிட போறாங்க, அவ்வளவுதான். கட்டாயமா சார், கட்டாயமா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வந்து நீங்க சொன்ன அத்தனையுமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டங்கள்ல ஒருத்தர் கையில ஒரு அமௌண்ட் போச்சுன்னா நான் அதோட வெளியில போறேன் அப்படிங்கிற ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்காது. அப்படி இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு எடுத்துட்டு போவாங்கன்னா அந்த ஒரே ஒரு பேமெண்ட் நீங்க எல்லாருமே எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க 20 தேர்ட் லெவல்ல வந்து 2000 வருது இல்ல, அது மொத்தமா வந்துருது எல்லாருக்கும். அவருக்கு வர்ற பேமெண்ட் அவர் அனுப்பின பிறகுதான் அடுத்த பேமெண்ட் வரும் அவருக்கு. அப்ப எவ்வளவு சீக்கிரம் அவர் அனுப்பணுமோ அதை அனுப்பிட்டு இருப்பார் அவர் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு. நான் ஏதாவது எதிர்பாராத நடக்கிறது இல்ல, அந்த பணி சுமை அட்மினுக்கு வராம அவங்க கையிலேயே குடுக்கறதுக்காண்டி உண்டான ஆப்ஷன் தான் நான் கண்டிப்பா 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 நீங்க நல்ல வேல்யூபிளான பாயிண்ட் தான் நீங்க சொன்னது, வேல்யூபிள் பாயிண்ட் தான். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். பாபு சார் நெக்ஸ்ட். தேங்க்யூ. விஜய் சார், வெல்கம் சார். விஜய் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். விஜய் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, சாண்டிகோ டிவிஎல். ராம்குமார், நீங்க ஹேண்ட் லோ பண்ணீங்க. எஸ் சார், நீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இந்த பின் வந்து நம்ம ஐடி போட்ட பிறகு ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நம்ம ஆக்டிவேட் பண்ண பிறகு தான் வாங்க முடியுமா, இல்ல ஆரம்பத்திலேயே பின் வாங்கலாமா? இல்ல, நீங்க உங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரிசீவ் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஐடி வந்து நம்ம அப்ளைன் வச்சு தான் பண்ணணும். ஆமா, எஸ். லிங்க் இல்ல இதுல, உங்களுடைய அப்ளைன் தான் உங்களுக்கு வந்து ஐடி பிளேஸ் பண்ணி தருவார். ஓ, லிங்கே கிடையாது. எஸ் சார், எஸ் சார். அப்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்ணது அவர் தான் ரிஜிஸ்டர் பண்ணுமா? ஆமா, அவர் வந்து உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்க கையில தருவார். சரி, நமக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம நீங்க உடனே ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவர்கிட்ட சொல்லி, வேற ஒன்றும் இல்ல. அப்படியா? ஆமா. சாண்டிகோ சார், உங்க நேம் என்ன சார்? சாண்டியாகோ சார். சாண்டியாகோ. இப்ப ஒரே விஷயம் தான், என்ன லிங்க்குக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப லிங்க்னா என்ன பண்ணுவோம், காலையில எந்திரிச்சு நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுருவோம். யாருன்னே தெரியாது, அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஆனா பணம் அனுப்புறவங்க அப்படியே வரிசையா வந்து நிக்கும். அது ராமலிங்கம் யாரா எல்லாரும் என்ன சார் எனக்கு தெரியாதும்பாங்க, எனக்கு இதுக்கு என்னன்னே தெரியாது சார் அப்படிம்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா அது வந்து சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இது வந்து நீங்க பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப நான் ராமலிங்கத்துக்கு சொல்றீங்கன்னா, ராமலிங்கம் சார் இந்த மாதிரி பிளானு இந்த மாதிரி இருக்கு, 100% உங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் பணம் வச்சுங்க, அதுக்கு பிறகு நான் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன், வேணா முடியுதா சார்? இந்த விஷயத்துல எவ்வளவு ஸ்பீடா நம்ம பண்றோமோ அவ்வளவு ஸ்பீடா நம்மளுக்கு பணம் வந்துட்டு இருக்கு சார். ஓகே சார், ஓகே. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்காக தான் அந்த டைரக்டா வந்து எந்த இப்ப ஸ்பான்சரா இருந்தாலும் அவங்க சார் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணுவோம் சார், ஒண்ணும் இல்ல. இன்னைக்கே நம்ம 1 லட்சம் பேர் சார் லான்ச் பண்ண பிறகு தானே சார் ஆக்டிவேட் பண்ண முடியும். என்ன சார்? இது லான்ச் பண்ண பிறகு தானே ஆக்டிவேட் பண்ண முடியும் கேக்குறேன் சார். இன்னும் யாருக்குமே இப்பயும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா நாங்கெல்லாம் சும்மா தான் உட்காந்து பேசுறோம், யாருமே ஐடி கிடி எதுவுமே போடல. இந்த சிஸ்டம் இன்னைக்கு சாயந்தரம் சொல்றேன் இருக்காங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். நேத்து நைட்டு எனக்கு கிடைச்ச தகவல், பாபு சார் கிடைச்ச தகவல் என்னன்னா, நிறைய என்ட்ரிஸ் போட்டு பார்த்து ஒரு அவங்க அந்த குளோனிங் ஐடி ரீபர்த் ஐடி வந்து கரெக்டா உட்காருதா அப்படிங்கிறத பிளேஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒன் டைம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து அது பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆனா கண்டிப்பா அது ஃபுல்லா பிரேக் ஆயிரும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எத்தனையோ ஹெல்பிங் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா 10 நாள் நிப்பாட்டுறது, 5 நாள் நிப்பாட்டுறது, ஐடியா இது பண்றது, சீனியாரிட்டி போயிட்டு சத்தம் போடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுதான் அவங்க ஒரு நாள் லேட் ஆனாலும் சரியா பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம பார்க்காததுல எந்த ஒரு பள்ளிக்கூடம் வந்து ஸ்ட்ரிக்டா கொண்டு போறாங்களோ அந்த பள்ளிக்கூடத்துல ரிசல்ட் இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த ஸ்பீடு கேஷை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற 79 பேர் தான் சார் பொறுப்பு. அந்த மைண்ட் செட் வரணும். இப்ப ராம்குமார் சார் சொன்னார்ல
சார் இந்த மாதிரி பண்ணுங்க சார், வேல்யூபிள் பாயிண்ட் அதை அவங்கள்ட்ட நம்ம கன்வே பண்ணிடுவோம். அப்ப அது காலப்போக்கில் என்னென்ன வரணுங்கிறத அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. என்னென்ன ரிப்போர்ட் வேணாலும் நம்மளுக்கு போட்டு கொடுத்துறேன்ட்டாங்க. இப்ப உங்க டவுன்லைன்ல யார் யார் வந்திருக்கா, என்ன பண்ற, எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு இருக்காங்க. அதனால 100% சக்சஸா இருக்கும். வேற ஏதாவது டவுட்டா சார்? இல்ல வேற ஒன்றும் டவுட் இல்ல சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொடுங்க பாபு. வெல்கம் மிஸ்டர் பால்ராஜ் சார். ஹலோ சார். எஸ் சார். ஹலோ, கேக்குது சார்? சார் கேக்குது சார். இப்போ நம்ம ஜாயின் பண்ணதே ஒரு வாரத்தில் எப்போ கொடுக்குங்களா எப்படின்னு கேட்டேங்க. எஸ் சார், புரியல சார். நான் ஜாயின் பண்ணதுமே ரெஃபரல் ஒரு வாரத்தில் கொடுக்குறாங்களா, ஜாயின் பண்ணதுலேருந்து கொடுக்குறாங்களா கேட்டேங்க. ரெஃபரல் நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இல்லைங்க சார், சிலவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. சப்போஸ் நம்ம டவுன்லைனுங்க வந்து ஜாயின் பண்ணி அவங்க சப்போஸ் டிலே பண்ணாங்களா அது கேட்டேன். இல்லை நீங்கள் சொல்றது புரியல சார். இப்போ நான் ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே. ஜாயின் பண்ணிட்டு ரெஃபரல் அப்பவே கொடுக்குவாங்களா இல்ல சில சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுல்ராஜ் சார் நீங்க இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு நீங்க டைரக்ட் ரெஃபரல் வந்து உடனே கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? ஆமாங்க. அது வந்து சார் டைரக்ட் ரெஃபரல் அத்தியாவசியம் கிடையாது, ஆனா அது அத்தியாவசியம். நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து கிரவுட் ஃபண்ட் சிஸ்டத்துல வந்து என்ன வேணும்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா நான் 100 டைரக்ட் ரெஃபரல் போறதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ராம்குமார் சார் 100 டைரக்ட் ரெஃபரல் போறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா 100 டைரக்ட் உங்களுக்கு எப்ப முடியுதோ நீங்க அப்ப போட்டுருங்க. ஆனா ஒன்னே ஒரு கண்டிஷன் என்னன்னா நீங்க அதுல லேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே சிஸ்டம் எல்லாத்துக்கும் அதே தான் வரும். சார் 2 ரெஃபரல் போட முடியும் இல்ல நான் போட்டுருவேன். சப்போஸ் டவுன்லைன்ல கொஞ்சம் டிலே பண்ணாலும் சார் யாரா சார் இப்ப எல்லாரோட கருத்து எனக்கு தெரியுது. என்ன சார் நான் போட்டுட்டேன் எனக்கு அவங்க போடல அப்படின்னா அதெல்லாம் கதையே கிடையாது. நீங்க போட்டீங்கன்னா உங்க டவுன்லைன்ல விலக்கி அவங்க 2 பேர் போடக்கூடிய தகுதியான நபர் மட்டும் எடுத்தா போதும். திரும்ப சொல்லிடுறேன் பவுல்ராஜ் சார், இப்ப நீங்க வந்து 4 ரெஃபரல் போட்டாங்க என் டவுன்லைன் போடல அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் திரும்ப சொல்லிடுறதுதான் நம்ம எப்படியோ ஒரு பவுல்ராஜ் வந்து அது 2 பவுல்ராஜ் போடுறாரு அப்படின்னா 2 பேரும் வந்து அவர் தகுதியான நபரா இருக்கணும். தகுதி இல்லாத நபரை போட்டு என்ன பண்றது? அது எதுக்கு? அது போட்டு பிரயோஜனம் கிடையாது. பாவம் அவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்த வேண்டியது இல்லை சார். நல்லா திரும்ப சொல்லிடுறேன், நீங்க இந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணாம போட்டீங்க அப்படின்னா 100% இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அதுக்குதான் நம்ம சிஸ்டமா கொண்டு போவோம். வேற ஒரு பாத்துக்கலாம் சார். சரி சார். அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வந்து தமிழ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இங்கிலீஷ்ல பண்ணலாங்களா? சார் இங்கிலீஷ்ல பண்ணுங்க, தமிழ்லயும் பண்ணலாம். சரிங்க. எல்லாமே 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க, தமிழ்லயும் வச்சிருப்பாங்க இங்கிலீஷ்லயும் வச்சிருப்பாங்க. சரிங்க சார். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ஓகே சார். நெக்ஸ்ட் கணபதி சார். வெல்கம் கணபதி சார். Yes sir, good morning. Good morning sir. Sir, Dr. Ganapathy from Pondicherry. Yes sir. சார் இப்போ இதில் நம்ம பிளான்லாம் அனுப்பியிருக்கிறோம். இதில் பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்ங்கிறது நமக்கு வந்து ஒரு மஸ்ட். ஒரு பிளானை கரெக்டாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு பிடிஎஃப் இருந்தால் நல்லா இருக்கும். எஸ் சார். பிடிஎஃப் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒரு வெறும் ஒரு சார்ட் மட்டும் அனுப்பிட்டு இருக்கிறோம். இப்போ அதை விட நமக்கு ஒரு லுக்கு, கம்பெனிக்கு ஒரு லுக்குங்கிறதுக்கு நமக்கு ஒரு பிடிஎஃபா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ் சார், பிடிஎஃப் கண்டிப்பா வரும் சார். வித் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட பிடிஎஃப் கண்டிப்பா வரும். சரி. ஓகே சார், நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் பாஸ்கரன் சார். ஹலோ. எஸ் சார், பேசலாம். சார் ஒரு டவுட்டு. நான் பேசுறது கேக்குதுங்களா? சார் கேக்குது சார், நீங்க பேசலாம். ஓகே சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து 2 என்ட்ரி கட்டாயம் எடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்கா சார்? இப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வேணும் அப்படின்றது ரூல்ஸ் ஏதாவது இருக்கா இந்த சிஸ்டத்துல? உங்களுக்கு சீனியாரிட்டி வேணும், நான் சீக்கிரமா நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க எண்ணம் இருந்தால் 2 பேர் இல்ல 20 பேர் இல்ல 200 பேர் கூட கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அதை நீங்க வந்து ஷோ பண்ணணும். பட் மினிமம் 2 பேராவது கொடுக்கணும் அப்படின்றது தேவை. க்ரௌட் இல்லாம நாம எந்த ஒரு இன்கமும் எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? இப்போ 2 பேர் கூட வரல அப்படின்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து 2 பேர் வரல அப்படின்னா நமக்கு எப்படி இன்கம் யார் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? 2 பேர்ல எல்லாரும் இல்ல 2 பேர் எல்லாருமே கொடுப்பாங்க. ஓகே. ஆனா கட்டாயம் 2 பேர் கொடுக்கணுமா அப்படின்னு ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டேன். ஆமா.
இருக்கு. ஓகே ஓகே. இருந்தது அப்படின்னா நீங்க சீக்கிரமா ஃபார்வர்ட்ல போவீங்க. ஓகே ஓகே. இல்லைன்னா நீங்க வெயிட்டிங்ல ஸ்லோவா தான் வந்துட்டு இருப்பீங்க. அப்போ நம்ம 2 பேர் கொடுத்தாதான் நமக்கு வந்து டொனேஷன்ன்றது வரும். ஆமா சார், கண்டிப்பா உங்களுக்கு வரும். கொஞ்சம் லேட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியல எனக்கு என்னன்னா, இப்போ வந்து சீனியர் வரும் பட் லேட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், இப்போ வந்து சீனியர்ல ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் 2 பேர் கொடுக்கறதுக்கு ஒரு 4 நாள் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அவருக்கு வந்து அந்த சீனியாரிட்டி பிரகாரம் பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் நாளே வந்து 2 பேர் டொனேஷன் பண்ற மாதிரி வருது அப்படின்னும் போது, பாஸ்கர் சார் இதை நான் விளக்கம் கொடுத்துறேன். பாஸ்கர் சார் கிளியரா இருக்கா நான் பேசுறது? சார் இப்ப உங்களுக்கும் பொறுத்தும் என்ன பொறுத்தும் எல்லாருமே 2 இல்ல 20 பேர் கொடுக்க தகுதியான நபர்கள் தான். ஆனா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறவங்களோ அவங்க எல்லாம் சீனியர்ல தான் சார் இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு டொனேஷன் வரும். ஆனா மனசாட்சிப்படி என்ன சொல்றோம்னா, இது வந்து நம்ம நடத்துற பாஸ்கர் சாருக்கும் ஒரு பாதிப்பு வந்தா எல்லாருக்கும் பாதிப்பு தானே? உண்மைதான். அப்ப அவங்களுக்கு டொனேஷன் வரும். அவர்கள் காலதாமதம் இல்லாமல் 2 நபர்கள் மினிமம் 2 கொடுத்துருக்கு. அதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டு சீனியர்ல போய் உட்காந்துக்குவாங்க. அப்ப உட்காந்துட்டு டொனேஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அது வந்து என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல போய் நம்ம எல்லாருமே சேர்ந்து அப்புறம் அந்த முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். சார் என்னோட வேண்டுகோள்னா ஃபர்ஸ்ட் டொனேஷன் ஓகே, 2வது டொனேஷன் வரும்போது அவங்க 2 பேர் கட்டாயம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சிஸ்டம் வச்சா ஓகே. 2வது டொனேஷன் வந்து அவருடைய போட்ட முதல் எடுக்கிற ரேஞ்சில் இருக்காரு. அப்போ வந்து 2 பேர் கொடுங்க, கட்டாயம் கொடுத்து ஆகணும்னு ஒரு ரூல்ஸ் வைக்கலாம், தப்பு இல்லை. கரெக்ட். ஆனா ஃபர்ஸ்ட் டொனேஷன் உங்களுடைய ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்களுடைய சாட் பாக்ஸ்ல இதை போட்டுருங்க. சரிங்க சார், இந்த விஷயத்த பதிவு பண்ணிருக்கேன். நம்ம அதை பத்தி கண்டிப்பா ஒரு இது எல்லாருமே பேசுவோம் சார். நம்ம தான் சார் சேர்ந்து, வேற யாரும் கிடையாது. நம்ம தான் ஒரு கூட்டு முயற்சி எடுத்திருக்கோம். இதுல எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு கூடி தேர் எடுத்தோம் அப்படின்னோம்னா சக்சஸ்ங்கிற ஃபார்முலாக்கு போவோம். இப்ப 10 பேர் எல்லாருக்குமே எல்லாரோட அட்மினுக்கு தெரியும். ஏன்னா அந்த டெவலப்பர்ஸுக்கு வந்து யார் வந்து என்ட்ரி கொடுக்கல 2 கொடுக்கல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்ல. ஆமா. அப்ப என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். அடுத்த லெவலுக்கு நீங்க அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பே அவுட் வாங்கிட்டு கூட செகண்ட் பே அவுட் கூட நம்ம நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. இதையும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் வந்து ஸ்டார்டிங் நீங்க 2 பேர் கொடுத்தாதான் அப்படின்னா உள்ளே வரமாட்டாங்க. இல்ல சார், நான் தான் அதுக்கு விளக்கமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே. இது வந்து சார் 2 மேட்ரிக்ஸ்ல ஆட்டோ ஃபில்லிங்ல வர்றது. ஆமா, யாரு வர்றாங்களோ ஆட்டோமேட்டிக்கா போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அதுக்கு பேமெண்ட் போயிட்டு இருக்கும். ஆமா. ஆனால் இங்க வந்து ஒரு கட்டத்துல போய் நிப்பாடுனா யாரோட டவுன்லைன்ல இருந்து வந்தோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஆமா. யாரு இப்ப ராமலிங்கம் இருக்குன்னா ராமலிங்கம் 100 டைரக்ட் ரெஃபரல் நான் கொடுக்க போறேன். பாஸ்கர் இருக்கான்னா பாஸ்கர் 100 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறாரு. ஆனா பாஸ்கர் 100 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பாஸ்கர் டீம்ல வர்றவங்க குறைந்தபட்சம் 2 பேராவது கொடுத்துருக்கணும். ஆமா, அவ்வளவுதான். பாத்துக்கலாம் சார், அது கரெக்டான விஷயம் தான். அதுல எல்லாம் நம்ம வந்து இங்க வந்து மனசாட்சி வேணும், நேர்மை வேணும். நம்ம பண்ண போற தொழில் வந்து சரியான இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, மினிமம் 2 பேரை ரெஃபரல் பண்ணல அப்படின்னா அவங்க சம்பாதிக்கவும் முடியாது. இப்ப என்ன பண்ணுவாங்க, நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல பாப்பாங்க, 2வது லெவல கூட பாப்பாங்க, 3வது லெவல அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. அது பேசவே மாட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பிளாக் ஆயிரும். சார் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல அவருக்கு 500 ரூபாய் வருது, 2வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வருது. இப்போ டோட்டலா 2500 ரூபாய் வந்துடுச்சு. அவர் எந்த ரெஃபரலும் கொடுக்கலன்னா அடுத்த ஸ்டெப் அவருக்கு மூவ் ஆகக்கூடாது. கரெக்ட், நல்ல விஷயம். ஆக்சுவலி சிஸ்டத்துல இருக்கு சார், இது இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்குது சார். ஆமா, இப்ப நீங்க சொன்ன விஷயம் அனைத்தும் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ 1000 ரூபாய் கொடுத்திருக்காருன்னா அவருக்கு 2500 ரூபாய் வந்தது ஓகே. ஆனா முன்னாடி வந்துட்டாரு, ஏதோ ஒண்ணு 2500 ரூபாய் வந்துருச்சு, அவர் போட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு பலன் கிடைக்கணும்னா அவர் 2 பேர் ரெஃபர் பண்ணணும். கரெக்ட். ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, நீங்க எல்லாம் சீக்கிரமா வந்து சிஸ்டம் டைரக்டர் ஆகணும், அவ்வளவுதான் என்னோட ஆசை. 100 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். எல்லாரும் ஆயிடுவாங்க சார், எல்லாரும் ஆயிடுவாங்க. இந்த ரூல்ஸ் என்னன்னா, எல்லாரும் இப்ப நேத்து ஒரு மேடம் ஒண்ணு கேட்டாங்க, என்ன சார் 2 பேர் கொடுக்க சொல்றாங்க, நாங்க ஆளுங்க எல்லாம் கொடுப்போம் சார், ஆனா ஸ்டார்டிங்கே வந்து கட்டாயம் 2 பேர் கொடுக்கணும்னா நிறைய கம்பெனில வந்து நபர்களை சேர்த்து நிறைய கெட்ட பேர் வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு இன்கம் வந்துச்சுன்னா நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சார், இத தெளிவா புரிஞ்சுங்க பாஸ்கர் சார். நம்ம அதுக்குதான் வெளி மாநிலங்களுக்கு இன்னும் எதையும் கொண்டு போகல. நம்ம முதல்ல வந்து தமிழ்நாட ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அடுத்தது ஒவ்வொரு இதா கொண்டு போகலாம். ஆனா அது ஒரு மாசத்துல எல்லாம் போயிடும், நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியாது. பாருங்க, இப்ப நாளைக்கு உங்களுக்கு கேரளாவில் பண்றதாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ஆமா, எல்லா லாங்குவேஜ்லயும் இப்ப இது வரப்போகுது, ஆடியோ வரப்போகுது யூடியூப்ல.
அப்ப அதனால வரும். நீங்க இப்ப நீங்க சொல்ற விஷயம் நல்ல விஷயம் சார். அதுதான் சார் அப்படிதான் பண்ணிருக்கு. சரிங்க சார். ஓகே. ஏன்னா 1000 ரூபாய் டொனேஷன் பண்ணவங்களுக்கு லாஸ்ன்னு பேர் வரக்கூடாது. இல்ல சார், லாஸ்ன்னு இல்ல சார் நான் திரும்ப சொல்லிடுறேன். 1000 ரூபாய் டொனேஷன் பண்றவங்களுக்கு லாஸ் வருது அப்படின்னா இங்க யாரு நான் இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாஸ்கர் சார் இருக்காரு. பாஸ்கர் சார் 1000 ரூபாய் உதவி தான் பண்ணிருக்காரு. ஆமா, அந்த உதவியை மறந்துடணும். அது லாஸ் கிடையாது. உதவி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு உதவி கண்டிப்பா வரும். அதை யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது. நாளைக்கு ராமலிங்கம் சார் நீங்க தான் மீட்டிங் எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு 1000 ரூபாய் வரல 2000 என்கிட்ட கேட்க முடியாதுல்ல. இல்ல அது சீனியாரிட்டி படி வரும், அது எந்த பிரச்சனையும் இல்ல. அதுதான் இன்னைக்கு நான் உதவி பண்றேன், எனக்கு 1 மாசம் வச்சு இல்ல 2 மாசம் வச்சு கூட வரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது சீனியாரிட்டி படி நமக்கு கிடைக்கும். ஏன்னா வர கண்டிப்பா அப்படின்னும் போது அவங்களுக்கு 2 லெவல் நம்ம இந்த டாபிக்கே பேச வேண்டாம். என்னன்னா இங்க சிஸ்டம் சொல்லிருக்கபடி போயிட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது சார். நம்ம இந்த இதுக்கெல்லாம் போகவே வேணாம். ஏன்னா அந்த மாதிரி நபர்கள் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறது தேவையில்ல. நான் வந்தா 10 பேரை கொடுப்பேன், 12 பேரை கொடுப்பேன், 100 பேரை கொடுப்பேங்கிற நபர்கள் வந்தாலே போறோம் சார், நம்மளாம் ஜெயிச்சிடலாம். ஓகே சார். சார் இப்ப ஒரு ஃபேமிலில இருக்கேன் சார், எல்லா பிள்ளையுமா சுறுசுறுப்பா இருக்கு, ஒரு பிள்ளை சோம்பேறியா இருந்ததுன்னா இருந்துட்டு போகுது, கொஞ்சம் லேட்டா வரட்டும், தப்பு இல்ல. நம்ம அப்படிதான் திங்க் பண்றோம். எல்லா பிள்ளையும் இப்ப ஒரு 5 பிள்ளை இருக்குன்னா 5 பிள்ளை ஒரு பிள்ளை சோம்பேறியா இருக்குன்னா அதையும் சேர்த்து தட்டி கொடுத்தா கொண்டு போய் ஆகணும். ஓகே ஓகே. அதுக்காக போய் யாரையும் பேசிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. கண்டிப்பா அவங்க எல்லாம் நம்ம தயார் பண்ணிடலாம் எல்லாரையும். சார் பணம் வர ஆரம்பிச்சுட்டா வேற எங்க சார் தூக்கம் வருது? கண்டிப்பா சார், எல்லாரும் பணம் வர. சார் இது பாருங்க, இப்ப இந்த சிஸ்டத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். இங்க 10 கோடி தர்றேன் 20 கோடி தரேன்னு சொல்லல, ஒரு ஐடிக்கு 1.5 லட்சம் ரூபா தான் வருது. ஆமா சார் 3 அப்கிரேடு 4 ரிசீவ் பண்ணிக்க போறீங்க ஒரு அது. அடுத்ததெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை. ஆட்டோபிலிக்ல ரீபர்த் ஆகி தான் வரப்போகுது. சரிங்க சார், இன்னொரு டவுட்டு. இப்போ நம்ம பின்னு வாங்கி ஐடி போடுறோம், குளோனிங் ஐடிக்கு பின்னு வாங்கணுமா? எதுக்கு? குளோனிங் ஐடிக்கு சார் எல்லாத்துக்குமே நீங்க ஐடி தானே சார் போட போறீங்க? ஆமா, எல்லாத்துக்குமே சார். இந்த குளோனிங் ஐடிங்கிறது ரீபர்த் ஐடிங்கிறது உங்கள்ட்ட தான் வரப்போகுது பணம். ஆமா. அப்ப நீங்க ஐடி ஆக்டிவேட் பண்றதுக்கு சார் அந்த இதுக்கு இன்னும் நான் அதெல்லாம் கேட்கல. நான் அதை நல்ல வேல்யூபிளான பாயிண்ட். ஏன்னா அதுக்கு நம்ம பின் வாங்குற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காது சார், பின் இருக்காது. ஏன்னா உங்க ஐடிக்குள்ளே தானே வருது அது. நான் என்னன்னா என் டீம்ல இல்ல சார், என் டீம்ல எல்லார்கிட்டயும் பின்னு முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க, குளோனிங் ஐடிக்கு பின்னு போட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் பின்னுக்கு அமௌண்ட். அது நான் சார் அது இன்னைக்கு நம்ம கேட்டுக்கலாம் சார். சார் நான் இன்னும் அதை நான் திங்க் பண்ணல. ஆனா ஒன்னே என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னோம்னா, இப்ப உதாரணத்துக்கு ஸ்பீட் கேஷ்னா SC அப்படின்னு போட்டு 15 64 94 இப்படி வருதுன்னு வச்சுங்க. அது குளோனிங் ரீபர்த் ஏரியா வர்றப்ப SC இதெல்லாம் போட்டு ABC அப்படின்னு வரும். அப்புறம் ஏன்னு வரும், பிபின்னு வரும். இப்படிதான் சொன்னாங்க. பட் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த குளோனிங் ஐடிக்கு பின்னு போட்டு ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படிங்கிறது நான் யாருமே அதை கெஸ் பண்ணல. இதை 100% இப்ப நம்ம பாபு சார் அதை நோட் பண்ணி வச்சீங்க நீங்க. சார் குளோனிங் ஐடி எதுக்காக நாம இது பண்றோம் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் உங்க ஐடிக்குள்ளவே தான் ரீபர்த் வரும். இது நான் சொல்லியிருக்காரு. ரீபர்த் வரும்போது இதுல எந்த ஒரு தப்பும் நடக்க கூடாதுன்னு தான் நம்ம 20 ரூபீஸ் பின் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். இப்போ உங்க ஐடி நீங்க ஏன் தப்பு நடக்க போகுது? நீங்க உங்களுக்கு நல்லா தெரியுமே ரீபர்த் ஆயிருக்கிறது. அது டைரக்டா நீங்க அப்ரூவ் கொடுத்து பணத்தை கொடுத்து அப்ரூவ் பண்ற மாதிரி தான் வரும். குளோனிங் ஐடி அந்த இடத்துல தேவையில்லை ரீபர்த்துக்கு. அதாவது பின்னு தேவையில்லை, வரவங்களுக்கு தான் பின்னு. சிஸ்டத்துக்குள்ளவே கிரியேட் ஆகிறதுக்கு பின்னு தேவையில்லை. சிஸ்டத்துக்குள்ள உங்களுக்குள்ள உங்களோட அனுமதியோட தான் அந்த பணம் அந்த ரீபர்த்துக்கு போகுது. அதனால அதுக்கு நியூ ஐடி மாதிரி தேவையில்லை, பின்னு தேவையில்லை. பாபு சார் ஆனந்தவல்லி மேடம் ஹேண்ட் பண்ணாங்க, மறுபடியும் அவங்கள்ட்ட கொஞ்சம் கூப்பிடுங்க. நெக்ஸ்ட். ஓகே சார். ஓகே பாஸ்கர் சார், நம்ம நாளைக்கு எல்லாம் சார் என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே எழுதிருங்க. டெய்லி செஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். ஓகே. நம்ம வீக்லி 3 days வச்சுக்கோம் சார். என்ன அதான் நல்லா இருக்கும். டெய்லி வச்சாலும் போர் அடிச்சு போயிடும். ஆமா, வீக்லி 3 days வச்சுக்கோம். ஆனந்தவல்லி மேடம் அவங்கள கொஞ்சம் ஹேண்ட் பண்ணுங்க. கணபதி சார் ஹேண்ட் பண்ணிருக்காரு. பாஸ்கர் சார் நீங்க ஹேண்ட் டவுன் இது பண்ணீங்க, நம்மளே பண்ணி விட்டுருவோம். எஸ் சார், கணபதி சார் நீங்க பேசலாம். சார் எனக்கு மினிமம் ஒரு மோர் தென் 100 நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் ஸ்டேட்ல. கொஞ்சம் ஹிந்தி வீடியோ கொஞ்சம் குயிக்கா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சார். எல்லாமே சார் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு 6 லாங்குவேஜ்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் இந்த PDF நீங்க கேட்ட PDF இந்த இது எல்லாமே வந்துரும் சார் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.
சார் வேற ஏதாவது பாபு சார்? மணி 6:30 ஆயிட்டு, நம்ம என்ன 1 ஹவருக்கு மேல ஆயிட்டு. வேற யாராவது ஏதாவது டவுட் இருந்தா பேசலாம், இல்ல நாளைக்கு செஷன்ல நம்ம வச்சுக்கலாம். எஸ் சார். யாரு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. வேற ஏதாவது பேசுறாங்களா? வேற யாராவது நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க பேசலாம். சோ நம்ம வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு 1 ஹவர். சரிங்க பாபு, நான் ஒரு ஃபைனலா ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் பேசிக்கிறேன். ஸ்பீட் கேஷ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நண்பர்களே, நம்ம எத்தனையோ இடங்கள்ல போய் எவ்வளவோ பணத்தை இழந்துட்டு எல்லாருமே இப்ப பேசிட்டு இருக்கோம்னா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மனசுல ஒரு இறுக்கமா இருக்கும். என்ன காரணம்னா அந்த 1000 கூட இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல, நல்ல நோக்கத்துல பண்ணிருக்காங்க. இதை நம்ம நல்ல முறையில பயன்படுத்துவோம். ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருந்துங்க. நான் திரும்ப இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. நான் அதை மட்டும் நீங்க அதை மைண்டுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா போறோம். இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டீங்கன்னா 100% வந்து சக்சஸ் வந்துடும். நம்ம சிஸ்டத்தை தாண்டி போறப்பதான் பிரச்சனைகள் வரும். இப்ப பாருங்க, அழகான ஒன்று சொன்னாரு. இப்ப அவர் கேட்டதுல, சார் குளோனிங் ஐடியில வந்து மறுபடியும் வந்து நம்ம வேணுமா? வேணாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சது. இது வந்து நம்ம தான் சார் நடத்த போறோம், நம்ம தான் கொண்டு போக போறோம், நம்மவர்கள் தான் இதுல வந்து சம்பாதிக்க போறோம், நம்மளாம் ஒற்றுமையா இருக்க போறோம். ஒரு 100 பேரை வந்து ஒரு 1 லட்சம் சம்பாதிக்க வச்சுட்டீங்க. ஒரு ரவுண்டு இந்த இருக்கிற 75 பேரும் 70 பேர் இருக்கும். இந்த 70 பேரும் ஒரு ரவுண்டு பணம் வாங்கிட்டாலே நம்ம வந்து உலகம் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். இதை மட்டும் மனசுல. அதுக்குதான் 4 லெவல் 3 அப்கிரேட் சார். பாபு சார் 3 அப்கிரேட் தானே அதுல? எஸ் சார். 3 அப்கிரேடு 4 லெவல், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும், நம்ம ஈஸியா கொண்டு போவோம், ஒற்றுமையோட இருப்போம். யாரும் வந்து இங்க பெரியவன் சின்னவெல்லாம் தேவையில்லை. என்ன காரணம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர். நான் தெளிவா சொல்லிக்கிறேன். என்னுடைய டிபில பார்த்தாலே தெரியும், ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அது மாதிரிதான் நம்மள உள்ளவங்க எல்லாருக்கும் இருக்கணுங்கிறத நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஒரு வாரம் 10 நாள் அப்படி இப்படி இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் இந்த ஐடி போடுறப்ப சின்ன இஷ்யூ எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி உங்க எல்லாரையும் வந்து சரியான பாதையில நம்ம எல்லாரும் வழிநடத்தி கொண்டு போவோம். தேங்க்யூ சார். அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரசேகரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள கொடுங்க பாஸ். எஸ் சார், வெல்கம் சந்திரசேகரன் சார். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஹலோ எஸ் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசலாம் சார். கேக்குதுங்களா சார்? வாய்ஸ் கேக்குது சார், நீங்க பேசலாம். சார், இப்போ அந்த வந்து நம்ம ஜாயின் பண்ண உடனே 1 ஹவர்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அன்பிளாக் பத்தி கேட்டாரு சார். அந்த திரௌபதியில இருக்க மாதிரி அன்பிளாக் சிஸ்டம் வச்சுட்டோம்னா அவங்க வந்து ஒருத்தர் மறந்துட்டாரு வந்து 1 ஹவர் கழிச்சு அன்பிளாக்ல போனா அடுத்த ஆள் அவருக்கு வந்துச்சுன்னா உடனே அவர் பணத்தை அனுப்பிட்டாருன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அந்த கான்செப்ட் நிறையா இருக்கு, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடிஞ்சு பாருங்க ஃபியூச்சர்ல. சார் இது நடக்கும் சார், ஃபியூச்சர்ல இல்லை இப்பயே நடக்கும். அதுக்காக தான் நம்ம 100 மினிட்ஸ் டைமே வந்து பிஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டைம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இமிடியேட்டா வேற ஒருத்தர் வந்து அசம்பிள் ஆகாரு. நம்ம வந்து இதுல ஃபீல்டு இழுக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு தெரியும் 1 ஹவர் எப்போ வருது பார்த்துட்டு இருப்போம், கரெக்டாக பண்ணிடுவோம். ஒரு சிலர் தான் ஏமாந்துட்டாங்கன்னா உடனே வந்து அன்பிளாக்ல போய் நமக்கு அடுத்தால வாங்கிட்டு உடனே போனா அந்த இது டிலே ஆகாது, லேட் ஆகாம அடுத்தடுத்து கண்டினியூட்டி வந்துடும். இல்லைன்னா கம்பெனி அதுக்குண்டான ஆக்ஷன் எல்லாமே வந்து கரெக்டா நடக்கும். சிஸ்டத்துல உங்களுக்கு சாட் பாக்ஸ் இருக்கு, எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஃபியூச்சர்ல அதை வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த அன்பிளாக் சிஸ்டம். அது வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஃபியூச்சர் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் 1 இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண உடனே நம்மளுக்கு 2 ரிசீவருக்கு வந்து 2 பேர்த்த கீழே போட்டாகணும் கம்பல்சரி, இல்லை ஆட்டோமேட்டிக் அது வந்து அந்த ரிசீவ் வந்துருமா? நீங்க ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும், அவருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிடணும் உடனே. அடுத்த செகண்ட் ஷிப் வர்றதுக்குள்ள நம்ம அந்த 2 பேர்த்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஆமா ஆமா. அது ஏன்னா ஜாயின் பண்றவங்களுக்கு அது நம்ம முதல்ல சொல்லிட்டோம்னா அவங்க வந்து ஈஸியா வந்து 2 பேர் மோஸ்ட்லி எல்லாரும் ஜாயின் பண்றவங்க 2-3 வச்சிருப்பாங்க. பின்னால வர யாராவது ஒருத்தர் உள்ள போட்டுட்டு அது பாட்டு தொங்கிட்டு கிடக்குமாலங்க, அது எல்லாத்துக்குமே டிலே ஆகுமால சார். இப்போ மினிமம் 2 பேருக்கு நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லி நீங்க டூப்ளிகேட் பண்ண வைங்க. பட் அவங்களுடைய விருப்பம் தானே, எப்படியோ ஒண்ணு அவங்களுடைய
சீனியாரிட்டி லெவல் சீக்கிரமா வரணும், பணம் சீக்கிரமா வரணும்னா அவங்களுடைய ஆக்ஷன்ல தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ நாம இப்போ எதுவும் நம்ம வந்து பேச வேண்டியது இல்லை. நீங்க உங்களுடைய ஒர்க்கை நீங்க பாருங்க, அவங்களுக்கு டூப்ளிகேட் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? என்னால பண்ண முடியாது, நான் லேட்டா பண்ணுவேன்றதுக்கு இங்கெல்லாம் அதெல்லாம் இடமே இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் காலங்காலமா நடந்துட்டு தானே இருக்கு. நான் பண்ண மாட்டேன், யாரையும் ஜாயின் பண்ண மாட்டேன், நான் மட்டும் பணம் தருவேன் அப்படின்னா 1,53,000 ரூபாய் வந்து எங்கிருந்து வரும்? அவருக்கு 153 பேரோட பணம் இல்லையா? ஒரு 2 பேருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம். எப்படி அது? சிஸ்டம் கரெக்டா வந்து வழி நடக்கும், நாம சிஸ்டத்துக்கு கூட வழி நடந்து போகணும். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். 1,53,000 ரூபாய் எப்படி சார் உருவாகும்? கம்பெனியா கொடுக்கும்? இங்க கம்பெனியே கிடையாது, சிஸ்டம். நாம தான் நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்க போறோம். ஸோ இது முழுக்க முழுக்க டொனேஷன் கான்செப்ட். இதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். சார் இப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்றது 2 நாள் ஆயிருந்தா எல்லாத்தையும் டிலே ஆகிட்டு போயிடுச்சுன்னா இன்னைக்கு நைட்டு நமக்கு தெரிஞ்சிடும் சார். இன்னைக்கு நைட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நேற்றுக்கே வந்து கேட்டாங்க பல பேர், சார் இந்த மாதிரி லேட் ஆகிட்டு இன்னைக்கு நைட்டு நமக்கே தெரிஞ்சிடும் சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே. அனுஷியா மேடம், கொஞ்சம் சீக்கிரமா நம்ம வந்து பேசிடுவோம். சொல்லுங்க மேடம். குட் மார்னிங் சார். இப்போ வந்து ஹெல்பிங்ல போட்டோம்னா இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வர வேண்டியவங்க அதுல இருக்காங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட சொல்லணுமா, இல்ல அவங்களே நமக்கு ரிசீவ் கொடுத்துருவாங்களா? அது ஒண்ணு. சொல்லுங்க. நீங்க ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். சார் ஓகே சார். இப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட சொன்னேன்னா அவங்க வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்ற, ஏன்னா இந்த கான்செப்ட்ல நான் ஏற்கனவே ஒண்ணுத்துல இருந்தேன். சோ அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பேமெண்டே வரல. மேடம் நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ஒரே விஷயம் தான். இப்ப வந்து ஏன் லிங்கை கட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த லிங்க் இருக்குன்னா அனுஷியா மேடம் என்ன பண்ணுவாங்க, 10 பேருக்கு லிங்க் அனுப்பி விட்டுருவீங்க. அது யாருக்கு அனுப்புவீங்கன்னு நீங்க மறந்துருப்பீங்க. ஆனா இதுல லிங்க் இல்லாம அனுஷியா மேடம் வந்து 2 பேரை ஜாயின் பண்றாங்கன்னா அந்த 2 பேருக்கும் தெளிவா எடுத்து சொல்லி அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை வச்சுக்கிட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். சிஸ்டம் அதான் சொல்லுது. பணத்தை இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க லேட் தான் பண்ணுவாங்க. அப்ப நீங்க புரிய வச்சிட்டீங்க அப்படி. அது இல்ல, நான் கேக்குறது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லயே வரல. இப்ப எனக்கு வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு கொடுக்க வேண்டிய ஹெல்பிங்ல இருந்து வருவாங்க இல்லையா, நீங்க சிஸ்டத்துல நமக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, அவங்களோட நேம் எல்லாமே வந்திருக்கும். சோ அவங்களுக்கு நான் போன் பண்ணக்குள்ள அப்ப என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தெரியாதுங்க. மேடம் நான் திரும்ப அதான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு காமிக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலியமா தானே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த திட்டத்தை விலக்கிதான் அவங்க வந்திருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி எல்லாம் இனிமே வாய்ப்பு இருக்காது. இதுல ஒரு ஃபேக் ஐடி கூட வரக்கூடாதுங்கிறதுனாலதான் இதை சொல்றோம். இப்ப அனுஷியா மேடம் வந்து உங்க டீமை நீங்க வந்து திட்டத்தை விளக்கமா சொல்லிதான் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி பாபு சார் ஒரு டீம் எடுக்கிறாரு, இல்ல வந்து ராஜ்குமார் ஒரு டீம் எடுக்கிறாரு. அவர் டீம்ல வர்றது வந்து அவரும் இந்த திட்டத்தை விளக்குதான். இங்க இருக்கிற 65 பேரும் பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் யாரு ஜாயின் பண்ணாலும் அவர்கள் அந்த திட்டத்தை விளக்கி அவங்க பேங்க்ல வந்து 1000 ரூபாய் பணம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். இதுதான் சிஸ்டம். நீங்க கொஞ்சம் ஸ்லோ ஆகும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க 2 நாள் கூட எடுத்துங்க, தப்பு கிடையாது. ஆனா 2 நாள் கழிச்சு அவங்க ரெஜிஸ்டர் பண்றப்ப அந்த 100 நிமிஷத்துக்குள்ள பண்ணி ஆகணும். இப்ப உதாரணத்துக்கு என்கிட்ட சொல்றீங்க, என்கிட்ட நீங்க பணம் இல்ல, அப்ப ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. அடுத்த நாள் எப்ப பேங்க்ல பணம், மேடம் அனுஷியா மேடம் எனக்கு என் பேங்க்ல அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் பணம் இருக்கு, என்ன ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா பண்ணா அவர் உடனே பண்ண போறாரு. இன்ட்ரெஸ்டட் இல்லாம யாருக்கு பண்ணாலும் பண்ணவே மாட்டாங்க. சரி ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க வந்து பேமெண்ட் இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இப்ப செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு வந்து பேமெண்ட் அவங்க ரொட்டீன்ல வரக்குள்ள அவங்க அந்த டைம்ல பேமெண்ட் பண்ணலனா என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஆள் வந்துருவாங்க, 100 நிமிஷத்துல வரைக்கும் பாப்பாங்க. இல்லன்னா அடுத்த நபர் வந்து உங்களுக்கு வந்துரும் பணம் பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த பர்టిక్యులர் பர்சன் வந்து பிளாக் ஆவாங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடுது. அவங்க அதுக்கப்புறம் திருப்பி பின் வாங்கி ஜெனரேட் பண்ணுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவாங்களா? அப்ப இல்ல மேடம், அதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்க அப்படி சொல்றீங்க. செகண்ட் ரவுண்ட்ல வந்து அவங்க வந்து இப்ப சார் கேட்டார்ல, ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல வந்துடுறாங்க, ஒரு நாள் எடுக்க முடியல அன்எக்ஸ்பெக்டடா, அது வந்து அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க இவர் இல்லன்னா இவர் 100 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா திரும்பி வந்து யாருக்கா ஒருத்தர் கொடுத்தாதான் அவருக்கு ஆக்டிவேட் ஆகும். செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் அவருக்கு கிடைக்கும். மேடம் இதுல 1000 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் எடுத்துட்டு போறது முடியவே முடியாது. ஏன்னா முதல் 1000 ரூபாய் போட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணப்ப உங்களுக்கு முதல்ல 1000 ரூபாய் வந்ததுன்னா நீங்க 250 ரூபாய் எடுத்துட்டு 750 ரூபாய் அனுப்பிடுவீங்க. அனுப்புனாதான்
அடுத்த லிங்கே உங்களுக்கு வரும். மொத்தமா 2000 எடுத்துட்டு போக முடியாது. அது ஓகேங்க சார், அதெல்லாம் ஓகே. பட் இந்த கான்செப்ட் நான் பண்ணதுல அது ஃபெயிலியர் ஆச்சு. நான் அதனால தான் மேடம் நான் சொல்றேன், நீங்க இப்ப திரும்பி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். லிங்க் மூலமா தான் ஜாயின் பண்ணலாம். இதே கான்செப்ட்ல இப்படிதான் பண்ணதே, நாங்க பின் வாங்கி இல்லம்மா இல்ல நீங்க பழைய கதையெல்லாம் இங்க பேசவே வேணாம். நான் சொல்றது நேத்து நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை பண்ணீங்கன்னா ஜெயிக்கலாம். இங்க வந்து நீங்க வந்து நான் அந்த கம்பெனில வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த கம்பெனி அதெல்லாம் இங்க பேசவே வேண்டாம். இங்க சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு உள்ளவங்களை மட்டும் சேருங்க. தயவு செஞ்சு வாலண்டியரா பிடிச்சி யாரையா பிடிச்சி சேர்க்கவே வேண்டாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் செய்ய போறேன். எனக்கு மேடம் நான் திரும்ப சொல்லிடுற விஷயம் தான், நீங்க போன கம்பெனியில் நடந்த விஷயம் மற்ற விஷயங்கள் நடந்தாலும் நம்ம இங்க பேசவே வேண்டாம். இங்க என்ன நடக்குது, இங்க சிஸ்டம் 100 நிமிஷத்துல பண்ணணும். நான் 100 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பணம் இல்லையா ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட பேங்க்ல பணம் இருக்கான்னு பாத்துட்டு பண்றப்ப பிரச்சனையே இருக்காது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இன்னொன்னு 4 லெவல்ல 1.5 லட்ச ரூபா கிடைக்குது மேடம். அதுக்காக எல்லாருமே அதை பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப இவங்க 1000 ரூபாயோட போறாங்க அப்படின்னா அவங்க தலையெழுத்து போயிட்டு போறாங்க, அடுத்தால அவங்களுக்கு ரெடியா இருக்காங்க. 100 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இந்த பிசினஸ் தானா வளரும். ஒரே நிமிஷம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து சொல்லிடணும். ஸோ 1 மினிட் நான் வந்து சொல்லிடுறேன். அனுஷா மேடம் நீங்க மியூட் பண்ணீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ரிசீவ் ஆகும், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல கொடுத்துறோம். செகண்ட் லெவல்ல வரல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, நல்ல கொஸ்டின் தான். செகண்ட் லெவல்ல வர்றது அவரோட பணம் கிடையாது, இது மக்களோட பணம். இந்த மக்களோட பணத்தை அவர் அனுப்புறதுக்கு உடனே அவர் ஆக்ஷன்ல வந்து கொடுத்தாருன்னா அவருக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா சிஸ்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவரு வெளியே ரிமூவ் ஆயிடுவாரு. ரிமூவ் ஆனார்னா அடுத்து அவர் உள்ள வர்றது கஷ்டம், அந்த நம்பர் வந்து பிளாக் ஆயிடும். ஒரு நபர் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆகும்போது 100 நிமிஷத்துல அவர் பே பண்ணலன்னா அவர் நம்பர் பிளாக் ஆகாது, அவர் நம்பர் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகும். 2வது லெவல்லையோ 3வது லெவல்லையோ இந்த தப்பு நடந்தது அப்படின்னா அவர் உள்ளவே என்ட்ரி ஆக முடியாது. ஸோ இது வந்து சிஸ்டத்துல இருக்கிற ரூல்ஸ். நான் அதனால நீங்க பழைய சிஸ்டத்துல இருக்கிற மாதிரியெல்லாம் இங்க பேசிக்கிட்டு நம்ம வந்து மைண்டை வந்து கொலாப்ஸ் பண்ணிக்க வேண்டாம். தெளிவா இருக்கணும், சிஸ்டம் கரெக்டா வந்து வழி நடத்தும். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாமே ஆக்ஷன்ல இருக்கும், எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கான்ஃபரன்ஸ்லயே நம்ம எடுக்கலாம் 3-4 லெவல். எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா அட்மின்ல இருந்து இமிடியேட்டா 3 பேரை லைன்ல கொண்டு வருவோம். ஸோ அதுக்குண்டான ஆக்ஷன் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துப்போம். யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை, சிஸ்டம் கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணும். சரிங்களா? தேங்க்யூ. மாறன் சார் ப்ளீஸ் வெல்கம் சார். டைம் கிடையாது, ஜஸ்ட் 1 மினிட்ல நீங்க முடிங்க. மாறன் சார் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. மேக்சிமம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து முடிக்க போறோம், டைம் ரொம்ப எடுத்துட்டோம். ராஜ்குமார் சார் ப்ளீஸ் வெல்கம், நீங்க பேசலாம். ஓகே வெல்கம் மிஸ்டர் சையத். எஸ் சார் பேசலாம். ராஜ்குமார். எஸ் சார். எஸ் சார். சார் பேசுறது கேக்குதுங்களா? சார் கேக்குது சார், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க சும்மா பேசுங்க. கேக்குது சார். சார் இப்ப சென்ட் அமௌண்ட்டுக்கு வந்து 100 மினிட்ஸ் டைம் வைக்கிறோம் இல்லைங்களா? அதே போல நம்ம பணம் ஒருத்தருக்கு அனுப்புறோம், அதை வந்து அவர் அக்செப்ட் கொடுக்கறதுக்கு ஏதாவது டைமிங் இருக்குதா? சார் அதுதான் சார் நம்ம பேசிட்டு தான் சார் நம்ம வந்து எல்லாமே பண்ண சொல்றோம். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அவருக்கு வந்து நீங்க அப்லோட் கொடுக்க சொல்லி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அவருக்கும் அந்த சீனியாரிட்டி இல்ல சொல்லுங்க. ஆமா இல்ல சீனியாரிட்டி வேணும். என்ன டிஃபிகல்டிஸ் பார்க்கணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், கம்பெனில ஒர்க் பண்றவங்க இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு இமிடியேட்டா வந்ததை அக்செப்ட் பண்ண முடியாத சூழல் இருக்கலாம். half an hour கழிச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு கூட இருக்கலாம். ஆகையினால அவங்களுக்கு ஏதாவது வந்து டைம் டியூரேஷன் இருக்குதா? ராஜ்குமார் சார் இதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு ராமலிங்கத்துக்கு பணம் அனுப்புறீங்க. ராமலிங்கம் வந்து கம்பெனில போய் வேலையில மாட்டிட்டா 8 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ராஜ்குமாருக்கு அனுப்புற ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா அட்மின்ல பண்ணிடுவாங்க. சூப்பர். நீங்க அதான் வேணும், அதான் நான் எதிர்பார்த்தேன். ஆட்டோமேட்டிக்கா அட்மின்ல பண்ணிடுவாங்க. நீங்க யாருக்கும் போய் நீங்க போய் சொல்ல சார் ஃபர்ஸ்ட் இப்ப ராமலிங்கத்தை கூப்பிடுறீங்க, ராமலிங்கம் இல்ல நான் எடுத்து சார் நீங்க பண்ணுங்க சார் பண்றேன் உடனே பண்ணிடுவேன். நான் இல்ல எடுக்கல எனக்கு பணத்தை அனுப்பிடுறீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சாட் பாக்ஸ்ல அப்படியே நீங்க தூக்கி நீங்க டவுன்லோட் பண்ணிடுவீங்களா அந்த ஸ்லிப்பை, அதை வந்து என்ன பண்ணணும் நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல அந்த அந்த நீங்க அனுப்பின யூபிஐ ஐடி நம்பரை மட்டும் நீங்க போட்டுட்டு நீங்க அனுப்பிடுங்க, அவங்க ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ.
ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்ல இருக்கு. இந்த இடத்துல யூபிஐ நம்பர் உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் அவருக்கு சென்ட் பண்ணது உண்மையா இருக்கணும். அந்த உண்மை இல்லை, அந்த இடத்துல வந்து சம் இஷ்யூ இருந்தது அப்படின்னா அவங்க ஐடி பிளாக் ஆயிடும். அதுக்கு அடுத்து அவங்க உள்ள என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அதுவும் வந்து இதுல இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். நிறைய பேர் தப்பாவும் லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தேங்க்யூ. ஓகே பாபு சார், நாளைக்கு செஷன் வச்சுக்கலாம். என்ன டைம் ஆயிடுச்சு ரொம்ப சார். டைம் ஆயிட்டு சையத் சார், சையத் வந்திருக்காரு, அவரை பேச சொல்லுங்க. வெல்கம் சையத் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கேக்கு சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். நான் செங்கோட்டையில இருந்து பேசுறேன் சார். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 2 பேரை ரெஃபரல் பண்ணோம், அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சு அவங்கள ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ண பின்னாடியே அவங்களால இப்போ வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து தான் பைசா அனுப்பணுமா? இப்போ அவர் வந்து இல்ல நீங்களே அனுப்பிச்சிருங்க, நான் வந்து தர்றேன், இல்லைன்னா என்னோட கூகுள் பே ப்ராப்ளமா இருக்கு, இந்த மாதிரி இஷ்யூ இருந்தா என்ன சார் பண்றது? ஓகே சார், நான் அதுக்கு தகவல் சொல்லிடுறேன் சார். உதாரணத்துக்கு இப்ப வந்து நீங்க சையத் சார் என்ன பண்றாரு, பாபு சாருக்கு வந்து அவருக்கு இந்த டைம் இல்ல, நீங்களே பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கூகுள் பேல இருந்து அவருக்கு அக்செப்ட் கொடுத்துட்டு அவர் அக்செப்ட் பண்ண வைக்கலாம் சார். அதுல தப்பே கிடையாது. போன் நம்பர் மட்டும் தான் ஒண்ணு. நீங்க கூகுள் பே நம்பர் எந்த நம்பர்ல இருந்து வேணா, அது வந்து சில பேருக்கு இது இருக்கும். ஒரு வீட்லயே ஒய்ஃப்ல ஐடி போட்டிருப்பாங்க, ஒரே ஒரு கூகுள் பே நம்பர் தான் இருக்கும், அதுக்காக ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? அப்ப அதான் அந்த சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் சார். நான் திரும்ப சொல்லிடுறேன், எல்லாமே நம்ம சரியா போனோம்னா எல்லாமே சரியா இருக்கும், நம்ம தப்பு பண்ணா எல்லாமே தப்பா இருக்க போகுது. அவ்வளவுதான் விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பேசுங்க பாபு. நெக்ஸ்ட் கூப்பிடுங்க. ஃபேமிலில 2-3 பேர் எல்ஜி பிரகாஷ் மாதத்துல தான் 3 பேர் சேர்ந்து இருக்கோம். அக்கவுண்ட் வந்து ஒரே நம்பர் கொடுங்க, நீங்க பேசலாம். எல்ஜி பிரகாசம் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு. இந்த நம்பர் ஒரே நம்பர் கொடுக்கலாமான்னு கேட்டேன். ஸ்டே மியூட் டச் பண்ணாதீங்க. யா எஸ் சார். இல்ல ஓகே ஓகே தேங்க்யூ கொடுக்கலாம் சார். பாபு சார், ஒரே விஷயம் தான் சார். சார் நீங்க மேக்ஸிமம் அக்கௌண்ட கொடுத்துட்டு அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதா லேட் ஆகும் சார். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கூகுள் பே நம்பர் வச்சுங்க. நீங்க ஒரு கூகுள் பே நம்பரை நீங்க 4 ஐடி கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா 4 போன் நம்பர் தனியா இருக்கணுங்கிறது மட்டும் மஸ்ட். அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த ஃபேக் ஐடி எல்லாம் வராம இருக்கிறது தான் அந்த போன் நம்பர்ங்கிறது. நீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே நெக்ஸ்ட் லீடரை செலக்ட் பண்ண மாத்திக்கலாமா? யாரு என்ன சார் லீடர் அப்படின்னு சார்? எல்லாமே ஈவினிங் வந்து எல்லாமே ட்ரையல் ஓடிக்கிட்டு இருக்கு சார். சும்மா இல்ல, எல்லாமே ட்ரையல் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ட்ரையல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க சார். கண்டிப்பா உங்க லீடர் மூலியமா உங்களுக்கு உங்க லிங்க் வந்துரும். சார் நீங்க யாரு எனக்கு நீங்க யாரோட வேணாலும் நீங்க போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் சார். என்னோட எல்லாம் முடியாது சார். எனக்கு ஆல்ரெடி நான் 100 பேர் டைரக்ட் ரெஃபரல் நான் எடுக்க போறேன் சார். சரியா? நீங்க வந்து உங்களை யாரு அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்கள்ட்ட போங்க. தயவு செஞ்சு அது பாபுவா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், நீங்க இங்க மீட்டிங்ல பேசுறோம் அப்படிங்கறதுனால என் டீம்ல அதெல்லாம் தேவையில்லை. யாரு உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட எல்லாமே ஒன்னாதான் பண்ண போறோம். நாளைக்கு வந்து அதுதான் பெரிய இஷ்யூ ஆகும். ஏன்னா நீங்க சாதாரணமா சொல்லிடுவீங்க சார் நான் உங்க டீம்ல வந்து செய்யறேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம். நீங்க வந்து எந்த டீம்ல இருந்தாலும் சார் நம்ம தான் நடத்த போறோம், நம்ம தான் கொண்டு வர போறோம். அதனால எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே என்ன சார்? சார் பின் நம்பர்ங்கிறது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார். அப்ப எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க அப்பயும் உங்க சைட்டுக்குள்ள போகாது. நீங்க அடுத்தது எப்ப 1000 ரூபாய் நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்களோ அப்பதான் நீங்க சைட்டுக்குள்ளே போகும். இங்க வந்து உள்ள வந்து சைட்டுக்குள்ள போயிட்டு அங்க போய் ஜாமா எல்லாம் நிக்காது. சிஸ்டம் ரொம்ப பக்காவா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், பின்ன போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். அடுத்தது என்ன பண்ணணும், அப்பயே உங்களுக்கு பிளிங்க் ஆகி காமிக்கும் யாருக்கு பணம் அனுப்பணும். அவருக்கு நீங்க 1000 ரூபாய் பணம் அனுப்புற பிறகுதான் உங்களுக்கு ஆக்டிவேட்டே ஆகும். அப்பதான் நீங்க சீனியாரிட்டி போவீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். சார் வெல்கம் சார். பூ எழிலனுங்களா? வாங்க சார். பூ எழிலன். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். யா சார் கேக்குதுங்களா? ஹலோ கேக்குது பேசுங்க சார். வணக்கம் சார், நான் அரக்கோணத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. இப்போ நான் பின்னு ஒரு ஃப்ரெண்டு மூலியமா வாங்குறேன், என்னுடைய இது பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா
மற்ற 2 பேர் சேர்க்கறாங்களா அவங்க என் டவுன்லைன்ல வருவாங்களா இல்ல என் ஃப்ரெண்டு டவுன்லைன்ல வருவாங்களா சார்? அவங்கள யார் இன்வைட் பண்றாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். இல்ல சார் நான் சார் ஃப்ரெண்ட் டவுன்லைன்ங்கிறது இங்க கிடையாது சார். சார் நல்லா புரிஞ்சுங்க, போயிடலையா? சரி சொல்லுங்க சார். எக்ஸாம்பிள் இது வந்து 2 மேட்ரிக்ஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கும். 2 4 8 16 32 64 அப்படிங்கிறது. இங்க டவுன்லைன் யாரும் யாருக்கு கீழே உட்கார மாட்டாங்க. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யாரு வர்றாங்களோ அவங்க தான் கீழே வந்து உட்கார்ந்துட்டே இருப்பாங்க வரிசையா. ஏன்னா இங்க ரெஃபரல் கமிஷன் எதுவும் கிடையாது. ஸ்பான்சர் ஹெல்ப் வாங்குறதுக்காக கேக்குறேன் சார். இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், என் ஒய்ஃபையும் என் பையனையும் நான் இதுல சேர்த்தா அவங்க ஸ்பான்சர்ல வருவாங்களான்னு ஸ்பான்சர் சார் உங்களோட டைரக்ட் ஸ்பான்சர்ல தான் வருவாங்க. அதுதான் சார். ஏன்னா நான் ஸ்பான்சர்ங்கிறது சார் நல்லா புரிஞ்சுங்க, ஸ்பான்சர்ங்கிறது நல்லா நீங்க டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கறதுக்கு உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் அவங்க மூலியமா 12,500 ரூபாய் உங்களுக்கு வரும். பையன் மூலியமா 12,000 2 பேரும் சேர்த்தீங்கன்னா 2 பேருக்கு 25,000 வந்துரும். அது வந்து அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது. சீட்டிங் உட்கார்றது வந்து எங்க வேணாலும் உட்காருது. இல்ல இப்போ நான் வாங்கிட்டேன், என் கீழே என் ஒய்ஃப் பண்ணி சேர்த்தனா சார் உங்களுக்கு கீழே இல்ல, அப்படி பேசவே வேண்டியது இல்ல. உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் உங்க ஒய்ஃபும் உங்க பையனும் வராங்க, அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு சார், இப்போ இன்னைக்கு இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க, இவ்வளவு காசு வாங்கியிருக்கோம், அதெல்லாம் தெரியாது சார். அதெல்லாம் தெரியாது. வேணா ஒண்ணு தெரியும், எந்த டேட் வரைக்கும் பே அவுட் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம் நம்ம. இப்ப வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பேர் எந்த டேட் வரைக்கும் போயிட்டு இருக்கு, செகண்ட் லெவல்ல எந்த டேட் வரைக்கும் போயிட்டு இருக்கு, தேர்ட் லெவல்ல எந்த டேட் வரைக்கும் போயிட்டு இருக்கு, ஃபோர்த் லெவல்ல அதெல்லாம் சொல்லலாம். ஓகே ஓகே அதுதான் சார். அந்த ஓகே அது வந்துரும். ஓகே தேங்க்யூ சார். நீங்க சார் பாசிட்டிவ் பிரபு, நீங்க லாஸ்டா நம்ம மீட்டிங் வந்து வைண்ட் அப் பண்ணிப்போம். சொல்லுங்க சார், நீங்க பேசுங்க. எஸ் சார். இப்போ நம்ம ஒரு லிங்க் அந்த 1.5 minutes குள்ள பேமெண்ட் பண்ணனும் சொல்றீங்க இல்லையா, அந்த டைமிங் வந்து டிஸ்ப்ளேல மென்ஷன் டிஸ்ப்ளேல ஷோ ஆகுமா? போயிட்டு இருக்கோம். ஆமா பாசிட்டிவ் பிரபு சார் நீங்க ஆக்டிவேட் பண்ண உடனே உங்களுக்கு டைம் ஓட ஆரம்பிச்சிரும். ஓகே, இதுல வால் கிளாக் ஓட ஆரம்பிச்சிரும், அதுலயே காமிக்கும், பிளிங்க் ஆகும். ஓகே, இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுல நீங்க அந்த சைட்டுக்குள்ளே ஓடும், வால் கிளாக் ஓடும். ஓகே. இப்போ ஒரு மொபைல் நம்பர் 4 ஐடி கொடுக்கலாம்னு சொன்னீங்க, எப்படி அது? ஒரு மொபைல் நம்பர் ஒரு ஐடி தான் சொல்லிருந்தீங்க சார். நான் ஒரே ஒரு நான் திரும்ப சொல்லிடுறேன், ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். ஓகே. நீங்க கூகுள் பே நம்பர் இருக்கு, இப்ப உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க, உங்க ஒய்ஃப் இருக்காங்க, அப்ப வந்து அவங்க ஒரு வீட்ல வந்து 2 கூகுள் பே நம்பர்லாம் வச்சுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். சரி. ஆனா 2 போன் நம்பர் இருக்கும். சரி. இப்ப நான் இருக்கேன் என் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, என் ஒய்ஃபுக்கு வந்து கூகுள் பே நம்பர் கிடையாது. சரி. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என் ஒய்ஃப் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்குவேன், கூகுள் பே நம்பரை இதை கொடுத்துக்குவேன். பேமெண்ட் வாங்குறத நம்ம எதுல வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபேமிலில ஒரு கூகுள் பே தான் இருக்கு, ஆனா 3 ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு அப்படின்னா அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மொபைல் நம்பர். எஸ் அவ்வளவுதான் சார். ஒண்ணே ஒண்ணுதான் சார், இதுல ஃபேக் ஐடி வராம இருக்கிறது தான் இதை பண்ணிருக்காங்க. ஓகே. அதனால நீங்க நினைக்கலாம் சில பேர் அப்ப போன் நம்பர் தானே ஏதாவது ஒண்ணு போட்டுடலாம் அப்படின்ட்டு, அதையும் செக் பண்ணிடுவாங்க. இப்ப ஃபேமிலி நேம்ல ஐடி போட்டு நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தா நமக்கு தானே பேமெண்ட் வரும், நம்ம தானே வந்து அந்த இதெல்லாம் பண்றாம இருக்கோம் பேமெண்ட் ஆப்ஷன். ஆமா சார். ஓகே ஓகே. அவங்க ஐடியை ஓபன் பண்ணி ஆக்டிவேட் பண்ண போறீங்க, அவ்வளவுதானே? இது ஒரே மொபைல் நம்பர்ல ஒரு அக்கவுண்ட் ரெடி பண்ணுங்க. புரியல சார். சார் நான் அக்கவுண்ட் இல்லாததுக்கு சொல்ல, போன் பே ஜிபே இல்லாம இருக்காங்க இல்லையா ஃபேமிலில, அததான் சார் உங்க நம்பரை கொடுப்பேன் சார். பண்ணிட்டு சார் நான் திரும்ப சொல்லிட்டேன், அதான் நம்ம திருப்பி கேக்குறீங்க. என்னன்னா இப்ப பிரபு சார் இருக்காருன்னா, பிரபு சாரோட ஒய்ஃபுக்கு வந்து இது இல்ல, ஜிபே இல்லன்னா உங்க நம்பரை கொடுத்துங்க, ஆனா போன் நம்பர் வேற இருக்கணும். ரிஜிஸ்டர் போன் நம்பர் வேற இருக்கு சார், கூகுள் பே போன் நம்பர் கேக்குறேன் நான். அதான் நான் சொல்றேன், உங்க நம்பரை கொடுங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே. இது மாதிரி எத்தனை பண்ண முடியும் சார் ஒரு ஃபேமிலிக்கு? சார் நீங்க உங்களுக்கு எத்தனை போன் நம்பர் இருந்தோ அத்தனை போன், ஃபேமிலின்னு இல்ல சார், எத்தனை நம்பர் இருக்கோ நீங்க பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ரிஜிஸ்டர் பண்ற நம்பர் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா போன் பே கூகுள் பேன்றது கரெக்ட். ஆனா அது ஆபரேட் பண்ணது நம்ம ஆபரேட் பண்ணாம. இன்னொன்னு கேட்டாரு, இது நீங்க கவனிச்சிக்கலாம் தெரியல. நான் இருக்கேன் வந்து அவர் அர்ஜென்ட்டா எனக்கு பணம் அனுப்ப சொல்றாரு, என் நம்பர் அனுப்பி நீங்க உங்களோட ஸ்கிரீன்ஷாட் அவங்களுக்கு அனுப்பிட்டு அப்லோட் பண்ண வச்சிடலாம். ஓகே. அதனால வந்து அந்த இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே சார். இன்னொரு டவுட் சார், இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணனா நம்ம கம்பெனி எத்தனாவது ஐடி ஏதாவது ஷோ ஆகுமா? அதே நம்ம இது கம்பெனி எத்தனாவது ஐடி நம்ம வந்திருக்கோம் உள்ள? இல்ல அதெல்லாம் ஷோ ஆகும் சார், அதெல்லாம் ஷோ ஆகும். எந்த டேட் ஷோ ஆகும், இந்த டேட். இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு 27 இன்னைக்கு 28 வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, அடுத்த வாரம் வரீங்க அப்படின்னா எந்த டேட்ல இருந்து சார் பேமெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது தெரியும், டேட் வைஸா பேமெண்ட் எப்ப ரிசீவ் ஆகுது அது ஓகே. பட் ஐடி எத்தனாவது ஐடி கம்பெனி அது வராது சார், அது வராது.
என்ன காரணம் அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன், ஏன் வராதுங்கிறதையும் சொல்லிடுறேன். இவ உதாரணத்துக்கு பிரபு சார் இருக்காரு. பிரபு சார் வந்து ஒரு 100வது ஐடியா இருக்காருன்னு வச்சுக்கலாம். 100வது ஐடியா மைண்ட் செட் மனசு சஞ்சலப்படும். புரியுது. இங்க எவ்வளவு ஸ்பீடா வரணுங்கிறதுக்கு தான் நம்ம வேலை பார்க்கறோம் இல்லையா? இதை தவிர வேற எந்தெந்த டேட்ல வருங்கிறது 4 லெவலுக்கும் டேட் தெரியும். ஓகே, இப்போ நம்ம டவுன்லைன்ல ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதை பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குமா இல்ல நம்ம தான் மென்ஷன் பண்ணி ஏதாவது 1 2 3 4 5 கிரியேட் பாஸ்வேர்டு நீங்க தான் சார் கொடுக்கணும். நான் தான் கொடுக்கணும். வேணும்னா அவங்க கஸ்டமர் மாத்திக்கலாம். கீழே அவங்க மாத்திக்குவாங்க. நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டு அதெல்லாம் எல்லா சிஸ்டமும் அதுக்குள்ள இருக்கு சார். ஓகே. இது அப்புறம் நம்ம யூசர் நேம் கிரியேட் பண்றோம் இல்லையா, யூசர் நேம் பாஸ்வேர்டு, அந்த யூசர் நேம் வந்து மொபைல் நம்பர் போடலாமா இல்ல நேம் மற்றும் ஷார்ட் நேம் கூட போடலாமா? சார் நீங்க யூசர் ஐடியை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் அது வந்து ஓபன் பண்றது மட்டும் தான் அந்த யூசர் நேம். மத்தபடி அக்கௌண்ட்ல உள்ள போய் என்ன நேம் இருக்குதோ அந்த அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து சார் அதெல்லாம் அக்கௌண்ட் நம்பர் உள்ளது அதுதான் வரும். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், இப்போ இது அக்கௌண்ட் ஆட் பண்ணனும் கம்பல்சரி. போன் பே ஜிபே தான் பேமெண்ட் வரப்போகுது. ஆமா, இது அக்கௌண்ட் கம்பல்சரி இல்ல. இருந்தாலும் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணி வைக்கிறது ஆப்ஷன் வந்தாலும் வரலாம் வெப்சைட்ல. இல்ல சார் நான் சொல்லிடுறேன், அங்க வந்து போன் பே இருக்கும், ஜிபே இருக்கும், பேடிஎம் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நிறைய பேர் பேடிஎம் 90% யூஸ் பண்றது இல்ல, ஜிபே போன் பே தான் இருக்கு. ரெண்டுமே இருந்தா போதுமா இல்ல ஏதாவது ஒன்னு இருந்தா கூட பரவாயில்ல? ஜிபே போன் ஏதாவது ஒன்னு இருந்தா கூட போதும் சார். ஒன்னு இருந்தா கூட போதும். ஆமா. ஓகே பாபு சார், டைம் ஆயிட்டு. ஏன்னா எல்லாரும் ஆபீஸ் போறவங்க நிறைய பேர் 64 பேர் இருக்காங்க. அதனால நாளைக்கு டவுட் செஷன் இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா எல்லாம் எழுதிட்டு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்போம். இதே டவுட்டாவே கேட்டுட்டு கூடாது, நம்ம வேலையை பார்க்கணும். 1 லட்சம் ஐடி வரணும், அதுக்குதான் குறிக்கோள். நம்ம ஸ்பீட் கேஸ்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து 1 லட்சம் பேரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா அப்புறமேல குளோனிங் ஐடியா வந்து அது கொண்டு போயிடும். ஓகே, தேங்க்யூ. நம்ம டைம் ரொம்ப எடுத்துட்டோம் இன்னைக்கு. ஸோ மீட்டிங் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங்குள்ள உங்களுக்கு வந்து அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வரும். நீங்க ஃபாலோ பண்றவங்க கிட்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்க. தேங்க்யூ.